கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இட்டர்னல் ஹோலி ஸ்பிரிட் மினிஸ்ட்ரிஸ் வழியாய் கர்த்தருடைய ஓய்வு நாளிலே கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிற உங்களை யாவரும் கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், உங்களை வரவேற்கிறோம். இந்த நாள் கர்த்தருடைய பரிசுத்த ஓய்வு நாள். அல்லேலூயா. நம்மை கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திரம். இந்த ஓய்வு நாளுக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினாலே ஆண்டவரே நீர் எங்களை கழுவி எங்களை சுத்திகரித்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படி தகுதிப்படுத்தி தேவனாகிய கர்த்தாவே நீர் எங்களை ஆண்டவரை சுத்திகரிப்பீராக, பரிசுத்தப்படுத்துவீராக. ஆண்டவரை குற்றங்குறைகளை மன்னிப்பீராக. ராஜாமே ஸ்தோத்திரிக்கிறோம். உங்களை மறைத்துக் கொள்வீராக. உடைய வார்த்தைக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்தினுடைய எல்லா கிரியைகளையும், மனுஷனுடைய எல்லா கிரியைகளும், எதிர்ப்புகளையும், தடைகளையும் கர்த்தனை உடைத்து நிர்மூலமாக்கி வசனத்தை ஏற்றுக்கொள்கிற இருதயத்தை ஆண்டு நீ வைப்பீராக. ஆண்டவரை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்கும். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவை நாமத்திற்கு கேட்கும் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்க போகிற வேத பகுதி ஆதியாகமம் 1வது அதிகாரம். இதற்கு முன்பாக நாம் ஏவாளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். ஒரு பெண் இந்த பூமியில எந்த அளவுக்கு அவளுடைய சரீரத்தை நாசப்படுத்தி கொடூரமாய் மிருகங்கள் சீரழித்து க்ளோரி வருகிறதை நாம் பார்க்கிறோம். அது இல்லாம அவங்க ஒரு பெண்ணுனாலே பிறந்துட்டாலே ஒரு சரீர ரீதியா அவங்க எவ்வளோ பாதிக்கப்படுறாங்க, ஒரு அடிமையை போல நடத்தப்படுறாங்க. எப்படிலாம் அந்த பெண் ஒரு சரீரத்துல ஒரு வேதனையை அனுபவிக்கிறாள், இருதயத்திலும் சரீரத்திலும் அவ எந்த அளவுக்கு கொடூரமாய் காயப்படுகிறாள். இதுக்கு காரணம் என்னவென்றால் நாம் தேவனை அறியாமல் இருப்பதுதான். நாம் செய்த தவறை உணராமல் இருப்பதுதான். க்ளோரி. எல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு. இப்ப ஒரு பெண் தப்பு செஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். இந்த உலகத்துல அந்த தவறை சொல்லி 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 சாகிற வரைக்கும், செத்த பிறகும் அவ செய்த பாவம் பேசி கொண்டு தான் இருப்பாங்க. ஆனா ஆண்டவருடைய பார்வையில அப்படி கிடையாது. தவறு செஞ்சுட்டா ஆண்டவர் அந்த பாவத்தை பார்க்க மாட்டார். எப்ப நம்ம மன்னிப்பு கேட்கிறோமோ தேவன் மனஸ்தாபப்பட்டு நம்மை அவர் ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து நம்முடைய மகளாய் திரும்பவும் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அல்லேலூயா. திரும்பவும் அவள் செய்த பாவத்தை அவர் நினைத்து பார்ப்பதில்லை. க்ளோரி. தேவன் மனஸ்தாபப்படுகிற தேவன். நம்ம செஞ்ச தவறு என்னன்னு நம்ம உணர்ந்துட்டாலே அதுல இருந்து நம்ம ரட்சிக்கப்பட்டுருவோம். ஆண்டவர் ஒரு நாளும் நம்ம செஞ்ச தவறு சொல்லி சொல்லி நம்ம காயப்படுத்துகிற தேவன் அல்ல, வேதனைப்படுத்துகிற தேவனும் அல்ல. எப்ப நம்ம செஞ்ச தவறை நம்ம உணர்ந்து ஆண்டவர்கிட்ட நம்ம அறிக்கையிடுகிறோமோ கர்த்தர் அதை மன்னித்து க்ளோரி அதை மறந்து நம்மை சுத்திகரித்து பரிபூரணமாக்குவார். அல்லேலூயா. சமாதானத்தை கட்டளையிடுகிற தேவன் அவர். அதனால நாம் என்ன தவறு செஞ்சோம், ஒவ்வொரு சகோதரிகளும் இன்னைக்கு தன் சரீரத்தை இச்சைக்குரிய ஒரு பாத்திரமாய் இதை மாற்றி தன் சரீரத்தின் மூலமாய் எல்லாவற்றையும் மேற்கொள்ள முடியும். தன் மாம்சத்தின் மூலமாய் எல்லா வசீகரமா நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கிட்டா, பேசிட்டா, க்ளோரி எல்லாவற்றையும் நம்முடைய மாம்சத்தில் இருக்கிற பலத்துல, அழகுல, க்ளோரி மாம்ச சிந்தையில எல்லாவற்றையும் நம்ம மேற்கொள்ள முடியும், ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருக்கிறாங்க. அல்லேலூயா. அது வேஸ்ட். மாம்சம் அழிந்து போகும். க்ளோரி. மாம்சம் ஏமாற்றும், துரோகம் பண்ணும். க்ளோரி. எல்லை மீற வைக்கும். தேவனுடைய வசனத்துக்கு, தேவனுடைய கட்டளைக்கு நாம் கீழ்ப்படிந்தோமானால் ஏன் பெண்களுக்கு இன்னைக்கு ஒரு சுதந்திரம் இல்லை? அவங்க அடிமைதான். அல்லேலூயா. ஏன் இன்னைக்கு பெண் பிள்ளைகள்னால பாதிக்கப்படுறாங்க? ஒரு சிறையிருப்புல இருக்கிற மாதிரி தான். அவர்களுக்கு சுதந்திரம் என்பது கிடையாது. அதுக்கு காரணம் என்ன? தேவனுக்கு முன்பாக நாம் செய்த பாவத்தை உணர்ந்து ஏவாள் பாவம் செஞ்சுட்டாதான். ஆனா ஆண்டவர் அதுக்கப்புறமா அவருடைய வாழ்க்கையை ஆண்டவர் எப்படி கட்டணும், அல்லேலூயா, எல்லா ஆலோசனை கொடுத்து ஏவாளுக்கும் ஆதாமுக்கும் ஆண்டவர் ஆலோசனைகளை கொடுத்து ஆண்டவர் க்ளோரி திரும்பி நீங்க தோட்டத்துக்குள்ள வரணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து தோட்டத்தை விட்டு துரத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்பாவை காயப்படுத்தினது தான், ஆண்டவரை வெட்கப்படுத்தினது வெட்கப்படுத்தினதா.
ஆண்டருடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டருடைய சமூகத்துல சன்னிதானத்துல அவர் வீட்டுல அவர் தோட்டத்துல நமக்கென்று ஏவாளுக்கென்று அவர் ஏற்படுத்தி ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஏற்படுத்தின அந்த தோட்டத்துல நம்முடைய பிள்ளைகள் இச்சை என்கிற பாவத்தை அவர்கள் விரும்புகிறார்களா, இல்லை அது வெறுக்கிறார்களா, எதிர்த்து நிற்கிறார்களா, கட்டளைக்கு ஒரு கீழ்ப்படுகிறார்களா அல்ல கீழ்ப்படியாமல் போகிறார்களா, என்னுடைய வார்த்தையின்படி அவர்கள் எதை விரும்புகிறார்களோ, பரிசுத்தத்தை விரும்புகிறார்களோ, இல்லை சர்ப்பத்தினால் உண்டாகிற இச்சைக்கு அவன் கீழ்ப்படுகிறார்களா. மனுஷன் அடிமையா இருக்கக்கூடாது, அவன் சுதந்திரவாளியா. இப்ப ஆண்டவர் ஒரு தூதருக்கு கட்டளையிட்டாருன்னா அவர் உடனே அவர் போய் அந்த காரியத்தை செஞ்சுட்டு வந்துடுவார். தூதர்கள்லாம் தேவனுக்கு அடிமைகள். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அந்த காரியத்தை போய் கரெக்டா போய் அந்த காரியத்தை செஞ்சுட்டு வந்துடுவாங்க. ஆனால் மனுஷன் அப்படி இருக்கக்கூடாது, அவன் சுதந்திரமா இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் தப்பு பண்ணும்போது இதெல்லாம் செய்யக்கூடாது, சர்பத்துக்கூட நீ பேசக்கூடாது, எல்லாமே ஆண்டவர் எல்லாமே எச்சரித்தார். எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் ஆண்டவர் முதலே கொடுத்துட்டார், கட்டளை கொடுத்துட்டார். கொடுக்காமலாம் இல்லை, எல்லாம் சொல்லி எச்சரித்து க்ளோரி. நீங்க ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16வது வசனத்துல தேவனாகிய கர்த்தர் தெளிவாய் சொல்றார். தேவனாகிய கர்த்தர் மனுஷன் நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம், எல்லாம் புசிக்கலாம். அல்லேலூயா. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று தேவனாகிய கர்த்தர் எச்சரித்தார். க்ளோரி. அதை நீ சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா என்ன ஆகும்? சாவுனா எப்படி இருக்கும்னு தெரியாம வேணா இருக்கலாம், ஆனால் சாவு எப்படி இருக்கு க்ளோரி அதை ஒரு ட்ரை பண்ணிடலாம், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம எப்படி இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியா ஏவாள் ட்ரை பண்ணா. சர்ப்பம் அங்க ஏவாளோட பேசும்போது என்ன கேட்கறான், நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியை புசிக்க வேணாம் என்று தேவன் சொன்னது உண்டோ? அவன் திருட்டு பையன், தந்திரம் உள்ளவன், அவனுக்கு தெரியல. க்ளோரி. சகல விருட்சத்தின் கனி, எந்த விருட்சத்தினுடைய கனி? அல்லேலூயா. இப்படி போட்டு வாங்கி அவனுடைய ஞானத்தினாலே தந்திரத்தினாலே போட்டு வாங்கி ஏவாளிடத்துல எல்லாத்தையும் எல்லா காரியத்தையும் அவன் தெரிஞ்சுக்கிட்டான். ஆண்டவர் சொல்றார், எல்லாம் சகல விஷயம் மற்ற விருட்சங்களுடைய எல்லா கனியும் நீ புசிக்கலாம். அல்லேலூயா. க்ளோரி. ஆனால் ஆண்டவர் சொல்றார், குறிப்பிட்டு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம், ஒரு பாவம் என்று சொல்லப்படும் பொழுது அது முக்கியமாய் நாம் கைகளினாலே ஒன்று தொடுதல் மூலமாய் இல்லை புசித்தல் மூலமாய் க்ளோரி அது கன்ஃபார்ம் ஆகும் 100% இது பாவம், இது தவறு என்று சொல்லி. அல்லேலூயா. க்ளோரி. இப்ப ஏவாள் சர்பத்தினத்துல சொல்லிட்டான், இந்த மாதிரி சகல விருட்சங்களையும் புசிக்க. சர்ப்பமா கேட்கும் போது, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், இது மரத்தினுடைய கனிகள். அல்லேலூயா. தோட்டத்துல உண்மையாகவே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவனாகிய கர்த்தர் எல்லா ஃப்ரூட்ஸும் சாப்பிட்றதுக்கு விருட்சங்களை தேவன் உண்டாக்குறாரு. அங்க அது 2வது அதிகாரம் 9வது வசனத்துல வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும். அல்லேலூயா. பசிக்கு சாப்பிட்றதுக்கு தேவனாகிய கர்த்தர் எல்லாவித விருட்சங்களையும், அழகழகா கனிகளை தருகிற விருட்சங்களை தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கி அதை அவர் கொடுக்கிறாரு. ஆதாமும் ஏவாளும் அவர்களை பசிக்கு சாப்பிடுகிறதுக்கு ஆண்டவர் உண்டு பண்ணுகிறார். அல்லேலூயா. அதை சாப்பிடும் பொழுது க்ளோரி நமக்கு என்ன கிடைக்கிறது? ஆரோக்கியம் கிடைக்குது, பலன் கிடைக்கிறது. நம்ம ஃப்ரூட் சாப்பிடும் போது நமக்கு க்ளோரி நமக்கு நல்ல பலன் கிடைக்கிறது. ரத்தம் உண்டாகுது, ஜீவன் கிடைக்குது இல்லைங்களா? அப்ப சரீரத்துக்கு ஆரோக்கியத்துக்கு தேவனாகிய கர்த்தர் க்ளோரி தோட்டத்துல சகல விருட்சங்களையும் தேவனாகிய கர்த்தர் அங்க சரீரத்துக்கு ஆரோக்கியத்தை உண்டாக்கிட்டார். அது இல்லாம தேவனாகிய கர்த்தர் இங்க குறிப்பிட்டு சொல்லுகிற இந்த மரம் எதை குறிக்கிறது என்பது இதுக்கு முன்பாக இருக்கிற எல்லா அந்த கொடுத்திருக்கிற அந்த வீடியோல நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளலாம். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தினுடைய கனியை புசிக்கவே வேண்டாம். க்ளோரி. இதை தான் நம்ம பார்க்கிறோம். ஆனால் இங்கே இன்னொரு காரியத்தை அவன் சொல்றான் சர்பத்திரத்துல, தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். அல்லேலூயா. க்ளோரி.
இங்கே அவ தொடவும் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் வேற அவ வெளிப்படுத்தியிருக்கிறான். அல்லேலூயா. ஆமீன். அது இல்லாம சொல்லிட்டு ஆமீன் இங்க 6வது வசனத்துல அப்பொழுது ஸ்ரீயானவர் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து, அல்லேலூயா, கனியை பறித்து ஆமென் புசித்து என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. புசித்து, அப்ப அவ கைகளினால பறித்து, அப்ப கனியை கைகளால பறிச்சிருக்கிறா. அப்போ அது இல்லாம புசித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ புசித்துனா, புசித்தல் அப்படின்னா, புசிக்கிறது அப்படின்னா என்ன என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அப்போ ஏவாள் எதை பறித்து அவ புசித்தாள், ஏவாள் எதை பறித்து அதை புசித்தாள் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. வேதத்தின்படி நாம் இது சிலர் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. என்னதான் சொன்னாலும் அவங்க இதுக்கு இந்த காரியத்துக்கெல்லாம் தோட்டத்துல நடந்த காரியத்துக்கெல்லாம் சண்டை போடுகிற கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க. ஆனால் சத்தியத்தை சொல்வதற்கு தேவனாகிய கர்த்தர் எல்லாருக்கும் உரிமை உண்டு. ஊழியக்காரர்களுக்கு உரிமை உண்டு. சத்தியத்தை தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து உண்மையை சொல்லிட்டு நம்ம போகணும். அல்லேலூயா. பொய்யை மறைப்பதினாலே லாபம் என்ன, பொய் சத்தியத்தை விதைப்பதினாலே லாபம் என்ன. அல்லேலூயா. இன்றைக்கு பரிசுத்தம் என்கிற பெயர், பரிசுத்தம் ஆமென், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய நாமத்தை எல்லாம் இன்றைக்கு புதைத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். க்ளோரி. ஊழியக்காரிகள் இப்ப பப்ளிக்கா விபச்சாரம், வேசித்தனங்கள் செய்கிறது, வெட்கங்கட்டு, மானங்கட்டு, ஆண்டவருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி துணிகரமாய் இவ்வளவாய் தன் சரீரத்தை சீரழித்து, அல்லேலூயா, எல்லா உலகம் முழுவதும் பார்க்கிறவர்களுக்கு கீழ்த்தரமாய் ஆண்டவருடைய நாமத்தை வெட்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. அதுக்கு காரணம் என்ன? எனக்கு சத்தியம் தெரியும் இருந்தாலும் என்று சொல்லி, இதுதான் மீறுதல், துணிகரம். அல்லேலூயா. எனக்கு சத்தியத்தை தேவன் எனக்கு தெரியப்படுத்தியிருக்கிறார், நான் பயபக்தியோடு கூட இருப்பேன். இது சத்தியத்தை அறிந்து தெளிந்த ஞானத்தோடு கூட தன் சரீரத்தை, தன் குடும்பத்தை க்ளோரி பாதுகாத்து கொள்ளுவது. அல்லேலூயா. அப்படி இல்லாம தன் மாம்சத்தை, சரீரத்தை கட்டவிழ்த்து, எனக்கு பசிக்குது, எனக்கு தேவை, எப்படி வேணாலும் ஆழத்துல நான் இறங்குவேன்னு சொல்லி சத்தியத்தை அறிந்திருந்தாலும் அதற்கு கீழ்ப்படியாதபடி, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாதபடிக்கு துணிகரமாய் போய் ஆழங்களில இறங்கி விபச்சாரத்தையும் வேசித்தனத்தையும் செய்து புசிக்கிறது தேவனுடைய பார்வையில மிக க்ளோரி அருவருப்பான செயல். அதுக்கு காரணம் என்ன? அல்லேலூயா. நம்முடைய இருதயம் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தேவனுடைய கட்டளைக்கு பயப்படுகிற பயம் வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். இந்த லிமிட்டுக்கு மீறி நான் போக மாட்டேன், போகக்கூடாது. ஆண்டவருக்கு முன்பாக க்ளோரி கீழ்ப்படிந்த பிள்ளைகளா இருக்கணும். அதுதான் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற கட்டளை. ஒவ்வொரு பெண்ணும், ஒவ்வொரு சகோதரியும், நீங்க திருமணமானவங்களா இருக்கலாம், திருமணமாகாதவங்களா இருக்கலாம், இல்ல சின்ன பிள்ளையா இருக்கலாம், இல்ல திருமணத்துக்கு தயாராகி கொண்டிருக்க யாரா இருந்தாலும் சரி, சத்தியத்தை அறிந்து கொண்டு க்ளோரி திருமணமாகாத ஒரு பெண்ணா, சகோதரியா, இல்ல திருமணம் ஆயிட்டீங்களா, இல்ல வயசானவங்களா, எந்த கேட்டகரியில இருந்தாலும் சரி, தேவனுடைய சத்தியம். அல்லேலூயா. நான் தான் பாவம் செஞ்சேன். ஏவாள் புசித்தாள். என்னத்தை புசித்தாள்? அல்லேலூயா. ஆப்பிள் கனியா ஊழியக்காரர்கள் சொல்றாங்க, சிகப்பா இருந்துச்சு, பளபளப்பா இருந்துச்சு, கவர்ச்சியா இருந்துச்சு. ஆப்பிள் பழத்தை பறிச்சு அவ சாப்பிட்டா நிர்வாணமா ஆயிட்டா. இப்ப நான் ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டா துணியெல்லாம் அப்படியே விலகி காணாம போயிட்டு, அல்லேலூயா, தன்னுடைய மாம்சத்தை நம்ம பார்க்க முடியுமா? அல்லேலூயா. ஆண்டவருக்கு முன்பாக நம்ம பேசுகிறோம். இப்படி சொல்றதுனால உடனே எல்லாருக்கும் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தோ, சத்தியத்தை அறிந்தோ, க்ளோரி ஆண்டவருக்கு நன்றி சொல்லியோ, க்ளோரி ஒண்ணு தெரிந்திட போறது இல்லை. அவங்கவங்க உணர்ந்து தன் ஆத்துமாவை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். அன்னைக்கு ஏவாள் எப்படி தேவனுடைய கட்டளை அறிந்திருந்தால், தேவனுடைய சத்தத்தை அறிந்திருந்தால், தேவனோடு கூட தினம்தோறும் பேசி உறவாடினால், ஆனாலும் அல்லேலூயா, அவள் தன் இருதயத்தை தன் ஆத்துமாவை முழு மனதோடு கூட க்ளோரி என்ன செஞ்சா? அவ ஒப்பு கொடுத்தான்.
ஆசையா ஆபாசமான வார்த்தை, ஆபாசமான உணர்வுகள் எல்லாம் மிருகம் எதுல க்ளோரி அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அல்லேலூயா. சரீரத்துல உறவு கொள்ளுகிற காமம், வேசித்தனம், உபச்சாரம், அசுத்தம், க்ளோரி, ஆபாசமான சிந்தைகள், உணர்வுகளை உண்டு பண்ணி அல்லேலூயா மிருகமானது மிகுந்த இச்சையான உணர்வுகளுக்குள்ளாக இருக்கிற க்ளோரி தன்மை உள்ளது. அல்லேலூயா. அப்ப இந்த மிருகம் ஏவாளுக்குள்ளாக அவருடைய உணர்வுகளை, மாம்ச சிந்தை, மாம்ச கண்கள், மாம்சத்துக்குரிய உணர்வுகள், சிந்தை எல்லாம் உண்டு பண்ணும்படி அவளை வசீகரித்து கொஞ்சம் கொஞ்சமா க்ளோரி அவள் உணர்வுகளை தூண்டி இச்சையான உணர்வுகள் எல்லாம் உண்டு பண்ணி க்ளோரி அவள் ஆசையை உண்டு பண்ணி அவளை என்ன செஞ்சா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி அவள் சரீரத்தை தன் முழு மனதோடு கூட கொடுக்கும்படி க்ளோரி அவன் வார்த்தையினாலே அவள் மயங்கினாள். அல்லேலூயா. க்ளோரி தொட 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 ஏவாளுடைய சரீரத்தை தொட்ட போது தொட 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 க்ளோரி அவருடைய உணர்வுகள் எல்லாம் தூண்டப்பட்டு அங்கே ஆண்டரும் இல்லை, எனக்கு எதுவும் தேவையில்லை, ஆதாமும் தேவையில்லை. அல்லேலூயா. இது எவ்வளவு இன்பமாய் இருக்கிறது, புசிப்புக்கு நல்லதும் கண்களுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. க்ளோரி. அப்ப இந்த புசித்து புசித்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லேலூயா. க்ளோரி. புசித்தல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அல்லேலூயா சாப்பிடுவது, வாய் வழியாய் சாப்பிடுவது. அல்லேலூயா. இல்லைன்னா அதை அனுபவிப்பது. அல்லேலூயா. அதை ருசிப்பது. இதுதான் புசித்தல் என்ன அதனுடைய அர்த்தம், அதுக்கு அதை குறிக்கிறது. அல்லேலூயா. இதுக்கு உதாரணமாய் வேதத்துல நாம் பார்க்க போகிறோம். க்ளோரி. ஆதியாகமம் 39வது அதிகாரம் 7வது வசனம். சில நாள் சென்ற பின்பு அவனுடைய எஜமானின் மனைவி யோசேப்பின் மேல் கண் போட்டு என்னோட சயனி என்றாள். அல்லேலூயா. அவனோ தன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவரை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவைகளில் யாதொன்றை குறித்தும் என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையில் ஒப்புவித்திருக்கிறார். அல்லேலூயா. க்ளோரி. இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? என்றான். அல்லேலூயா. அதே 39வது அதிகாரம் 6வது வசனத்துல இந்த புசித்தல் என்பதற்கு இங்கே அர்த்தத்தை நாம் பார்க்க போகிறோம். ஆகையால் அவன் தனக்கு உண்டானது எல்லாவற்றையும் யோசேப்பின் கையிலே ஒப்பு கொடுத்து விட்டு தான் புசிக்கிற போஜனம் தவிர, அல்லேலூயா, என்ன எழுதப்பட்டிருக்கிறது? தான் புசிக்கிற போஜனம் தவிர தன்னிடத்தில் இருந்த மற்றொன்றை குறித்தும் விசாரியாதிருந்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அது மாத்திரமல்ல, இந்த வீட்டில் என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியா இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. அல்லேலூயா. தான் புசிக்கிற போஜனம் தவிர மற்றெல்லாவற்றையும். க்ளோரி. அப்ப அவன் புசித்த போஜனம் என்ன? உன்னை தவிர வேறொன்றும் அவர் விலக்கவில்லை. அல்லேலூயா. பொத்திபாருடைய மனைவிதான். அல்லேலூயா. க்ளோரி. அங்க அவனுக்கு யார் அது போஜனம் என்று சொல்லப்பட்டது? என் மனைவி. அல்லேலூயா. இந்த வீட்டுல எல்லாம் உனக்கு அதிகாரம் இருக்குது, நீ எல்லாவற்றையும் நீ ஆண்டு கொள்ளலாம், ஆனால் அல்லேலூயா உன்னை தவிர வேறொன்றையும் எனக்கு விலக்கவில்லை. அப்ப அவன் சாப்பிடுகிற போஜனம் என்ன? அவன் மனைவி, என் மனைவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புசிக்கிறது என்றால் அல்லேலூயா க்ளோரி ருசித்தல், சாப்பிடுவது இல்ல அனுபவித்தல், ருசித்தல் என்று சொல்லி பார்த்தோம். அப்போ போத்திபார் எதை புசித்தான்? க்ளோரி அவன் மனைவியை அவன் புசித்தான். அல்லேலூயா. நான் புசிக்கிற தான் புசிக்கிற போஜனம் தவிர, அல்லேலூயா, தன்னிடத்திலிருந்த மற்றொன்றை குறித்தும் விசாரியாது
கொண்டான். அவன் புசிக்கிற போஜனம் என்ன? இங்கே எழுதப்பட்டிருக்கு, என் மனைவி. அல்லேலூயா. அப்ப அங்க தோட்டத்துல தேவனாகிய கர்த்தர், ஆமென் க்ளோரி, அவர் சொன்ன கட்டளை மீறி ஏவாள் அதை பறித்து அதை புசித்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. ஆமென் க்ளோரி. சர்ப்பத்தினுடைய சரீரத்தை, உடலை, மாம்சத்தை, ஆமென், அவள் புசித்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். சர்ப்பத்தின் மாம்சத்தை, ஆமென், அவள் புசித்தாள். சர்ப்பத்தோடு கூட புணர்ந்தாள், சர்ப்பத்தோடு கூட சயனித்தாள், சர்ப்பத்தை ருசித்தாள். ஆமென் க்ளோரி. சர்ப்பத்தினுடைய உடலோடு சரீரத்தோடு கூட அவள் உறவு கொண்டாள். என்னங்க சிஸ்டர் இப்படிலாம் நீங்க பேசுறீங்க? ஆமென். இது எவ்வளோ பெண்கள் சபையில பேசக்கூடாது அப்படின்னு எழுதியிருக்கிறாரு பவுல். ஆனா நீங்க இவ்வளோ ஒரு, ஆமென் க்ளோரி, டீட்டெயிலா இவ்வளோ ஒரு டீப்பாலாம் போய் பேசுறீங்களே, இந்த மாதிரி பேசலாமா? அல்லேலூயா. நான் பேசலன்னா இன்னும் எத்தனையோ பேர் புசித்து புசித்து இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க கூட கற்பழிக்கப்பட்டு 2 வயசு குழந்தைங்க, 8 வயசு பிள்ளைங்க, ஸ்கூல் பிள்ளைங்க, ஆமென் க்ளோரி, ஆமென், யார் வயசு வித்தியாசம் இல்லாம அண்ணன் தங்கச்சி அப்பா பிள்ளைங்களை, ஆண் பிள்ளைகளை, அம்மா தான் பெற்றெடுத்த பிள்ளைய, ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைய, பிஞ்சு பிள்ளைய, அவன் வேசித்தனத்தினால, அவன் எதிர் வீட்டுல ஒரு பெண்ணோடு கூட அவளுக்கு பழக்கம் ஏற்பட்டு கள்ள உறவு, கள்ள காதலியோடைய, அதுவும் ஒரு பெண்ணோடு கூட உறவு வைத்து கொண்டு, அவன் க்ளோரி, தான் பெற்றெடுத்த பிள்ளை அழுதுன்னு சொல்லி பால் குடிக்கிற அந்த பிள்ளைய மூக்குல கைய வச்சு அழுத்தி அவ கொண்டு இருக்கிறான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கிறிஸ்தவர்களே, கிறிஸ்தவ சகோதரிகளே, ஆமென் க்ளோரி, இந்த பாவத்தை குறிச்சு ஏன் சொல்வதற்கு பயம்? அந்த பாவம் நமக்குள்ளே இருக்கிறபடினாலே, அல்லேலூயா, பாவத்துக்கு பயந்து பாவத்தை சொல்லாம, இதுதான் சத்தியம்னு சொல்லாம அப்படி இன்னும் எத்தனை காலம் தான் அமுக்கி வச்சு, அல்லேலூயா, கர்த்தர் மேல இந்த பழிய போட்டு எத்தனை காலம் தான் வாயை மூடிட்டு, யார் கேடு கட்டா எனக்கு என்ன, நான் நல்லா இருந்தா போதும், என் பிள்ளைகள்லாம் சேஃபா இருந்தா போதும், நான் சந்தோஷமா இருந்தா போதும், நான் சாப்பிட்டா போதும், எந்த பெண்ணு கற்பழிக்கப்பட்டா எனக்கு என்ன, எந்த குழந்தை கற்பழிக்கப்பட்டா என்ன, ஆனா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி உணர்வே இல்லாம உட்கார்ந்து கொண்டு வேதத்தை வாசித்து, அல்லேலூயா க்ளோரி, முத்தமைகளை போல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோமே. அல்லேலூயா. ஊழியக்காரிகளுக்கு பற்றி எரியலையா? சாத்தான் இந்த அளவுக்கு ஒவ்வொரு சரீரத்துக்குள்ளேயும் உட்கார்ந்து கொண்டு என்ன ஜம்முன்னு உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறான். ஒவ்வொரு மனுஷனுடைய மாம்சத்தையும் விதவிதமா எப்படிலாம் ருசிக்கிறான், எப்படிலாம் புசிக்கிறான். அல்லேலூயா க்ளோரி. இந்த மாதம் மாத்திரம், இந்த வருஷத்துல எத்தனை பெண்கள் கற்பழிக்கப்பட்டிருக்கிறான் கொடூரமாய். 8 மணி நேரம் ஒரு 8 வயசு பிள்ளைய காட்டுக்குள்ள, க்ளோரி, எத்தனை அக்கிரமம் பிடிச்சவங்க, க்ளோரி, விடிய அந்த பிள்ளையை எப்படி கெடுத்திருக்கிறாங்க. நாம ஜெபிச்சிருக்கிறோமா? இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு நமக்கு தெரியுமா? யார் இதெல்லாம் செய்கிறாங்கன்னு தெரியுமா? அல்லேலூயா க்ளோரி. நம்ம கூட தான் பிள்ளைகளை பெற்றிருக்கிறோம், நம்ம கூட தான் பாவத்தை செஞ்சிருக்கிறோம், நம்ம எல்லாம் பாவத்துல தான் நம்ம பிறகுறோம், நம் துர்குணத்துல தான் நம்ம உருவாகிறோம். ஆனாலும் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. இது நான் செஞ்ச பாவம் இல்லையான்னு சொல்லி உணர்வற்றவர்களா ஜெபிக்க கூட இல்லாம, ஐயோ நியூஸ் பேப்பரை பார்த்து, டிவியை பார்த்து, யூடியூப்ல பார்த்து, அச்சோ பச்சை பிள்ளைக்க குழந்தைய இப்படி கற்பழிச்சிருக்கிறாளே, சாகடிச்சிருக்கிறாளே, ஐயோ அப்படி சொல்லவா நம்முடைய வாயை ஆண்டவர் கொடுத்தாரு. அல்லேலூயா. சத்தியத்தை அறிந்து நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவரிடத்துல முறையிடணும். இன்னைக்கு நீங்களும் நானும் ஜெபிக்காதனால தான் அல்லேலூயா இன்னைக்கு அநேக பிள்ளைகளை, குழந்தைகளை, க்ளோரி, இந்த பொல்லாத விபச்சார ஆவி, வேசித்தன் ஆவி, இந்த சர்ப்பத்தின் ஆவி, இந்த சாத்தான், க்ளோரி, ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஒவ்வொரு சரித்துக்குள்ளாக இருந்து இந்த ஆவி, அசுத்த ஆவி, இந்த விபச்சார ஆவி சீரழித்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். ஏன் நமக்கு உணர்வற்றவர்களா நம்ம இருக்கிறோம்? நம்ம விட்டு கொடுக்கறது இல்ல. இப்ப என் சரீரத்துல பாவம் இருக்கு, என் ரத்தத்துல பாவம் இருக்குது, அந்த கிரிகளை நானே செய்யறேன், அதனால அதை குறிச்சு நம்ம பேசக்கூடாது இல்ல? அப்படிதானா? அப்ப எதுக்காக ஆண்டவர் நம்ம சிருஷ்டித்தார்? அப்ப தோட்டத்துல எதற்காக ஏவாளை அவர் சிருஷ்டித்தார்? ஏன் சர்ப்பமே, நீ ஆதாம போய் சீரடிக்க வேண்டியதானே, ஆதாம போய் கற்பழிக்க வேண்டியதானே, ஆதாமனுடைய சரீரத்தை போய் நாசப்படுத்த வேண்டியதானே. அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கோங்க சகோதரிங்களே, ஆதாமுக்கு கற்பு இல்லை, ஆதாமுக்கு க்ளோரி
கர்ப்பப்பை இல்ல, இன்னும் தெளிவாதான் சொல்லணும். ஏன்னா அப்படி மறைச்சு 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 வச்சு இன்னும் எத்தனை காலத்தை ஆப்பிள சாப்பிட்டா அதனால அவங்க கண்கள் தெளிக்கப்பட்டது, இப்படி சொல்றதுனால லாபம் என்ன? இப்படியே போனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை அப்படியே மூடி போட்டுடுவாங்க. ஏன் செபிக்கணும்? சத்தியத்தை அறியாதனல்லவா? எந்த மதத்தினரா இருந்தாலும் சரி. அல்லேலூயா, ஆமென், க்ளோரி. கிறிஸ்தவர்கள் மாத்திரமல்ல, எத்தனை பெண் பிள்ளைங்க கற்பழிக்கப்பட்டிருக்கிறாங்க. யாராவது பொறுப்பெடுக்க முடியுமா? போனதுதான். ஏவாள் கற்பழிக்கப்பட்டதுதான். அதுக்கு அப்புறமா தான் என்ன வழி இதுக்கு மேல மீண்டு வர? அல்லேலூயா. ஆண்டவர் அதுக்கு மேல யோசித்தார் தம் பிள்ளைகளை என்ன பண்ணலான்ட்டு. ஆனால் இங்கே சொல்லப்பட்ட தேவன் கொடுத்த கட்டளை மீறி துணிகரமாய் அவள் மாம்ச இச்சைக்கு, அவன் ஆசைக்கு, க்ளோரி, அவன் ஆசை வார்த்தைக்கு, அவன் பேச 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 அவன் வார்த்தைக்கு வெண்ணெயிலும் மிருதுவான அவனுடைய வார்த்தைகள், க்ளோரி, நீ அழகா இருக்கிற, இந்த ட்ரெஸ்ல இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க தெரியுமா, உன் டாப்ஸ் ரொம்ப அழகா இருக்குது, இப்படி சொல்ல 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 ஒரு பெண் தன்னையே எழுந்து போவாள். அவ மட்டும் அழகா இருக்கிறான் சொல்லிட்டா போதுமே, கையிலே பிடிக்க முடியாது. க்ளோரி. பலவீனமானவர்கள் சரித்துல, க்ளோரி, அவர்கள் பலவீனமான பாண்டம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சாத்தானுக்கு தெரியும் யாரை கொண்டு ஆதாமை அடிக்கணும், யாரை கொண்டு பரிசுத்த சந்ததியை அழிக்கணும், யாரை கொண்டு யாரை கொண்டு 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 அந்த கொண்டு யாரு? நீங்களும் நானும் தான். ஏவாளை க்ளோரி அவன் பலவீனப்படுத்தினான். அவளுக்கு தெரியாது சாவுனா என்ன, சாவுனா எப்படி வரும், சாவுனா எப்படி இருக்கும். இந்த சிந்தில போய் சாவு ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்ட்டு சர்வமே ஆண்டவர் இப்படி சொல்றாரு. எப்படி சாவு வரும் அப்படின்னு போய் அவன் கேட்டு அந்த விதத்துல அவ போல. அல்லேலூயா. சர்பத்தினுடைய ஆசைக்கு, சர்பத்தினுடைய ஆசையான வார்த்தைக்கு, இச்சையான வார்த்தைக்கு தன் சரீரத்தை க்ளோரி அவள் ஒப்பு கொடுத்தாள். அல்லேலூயா. சர்பத்தினுடைய சரீரத்தோடு உடலோடு கூட மூழி இருதயத்தோடு கூட ஒப்பு கொடுத்து அவள் உறவு கொண்டாள். இன்றைக்கு பார்த்தீங்களா, ஒரு ஆண் ஒரு பெண் ரெண்டு பேரும் உறவு கொள்வது இது எல்லாருமே ஜனங்கள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். அல்லேலூயா. இதுக்குதான் ஒரு ஆண் ஒரு பெண்ணை கடவுள் உண்டாக்குனார் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் வேதம் எதற்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு? உங்களையும் என்னையும் பரிசுத்தப்படுத்துவதற்காக தான். பரிசுத்தமுள்ள தேவன் மேல குற்றம் சாட்டி க்ளோரி இவ்விதமான காரியத்தை கர்த்தர் க்ளோரி அவர் செய்ய சொன்னாரா ஏவால? அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் மேல ஏன் பழி சொல்லணும்? ஆண்டவர் இங்க தெளிவா எழுதியிருக்கார், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தினுடைய கனியை புசிக்க வேண்டாம், புசித்தால் நீங்க சாகவே சாவீர்கள் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆனால் எல்லா ஊழியக்காரிகளா இன்னைக்கு எவ்வளவு அருமையான ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்திருக்கிறாரு ஆண்டவர். அல்லேலூயா. க்ளோரி. ஆண்டவர் அப்படியா அமைச்சு கொடுத்தாரு? மாம்ச வாழ்க்கையை கல்யாணம் கட்டிக்கிட்டு வாழ்றதுக்காக ஆண்டவர் வந்து துணையை கொடுத்த ஏவாளை கொடுத்தாரு. போமா சர்பத்துக்கிட்ட போயிட்டு நீ சர்பத்தோடு கூட விபச்சாரம் செய்து வேசித்தன கிரியைகளை கத்துக்கிட்டு வந்து க்ளோரி எனக்கு வந்து சிருஷ்டிக்கிற தன்மை இல்லம்மா, சந்ததியெல்லாம் என்னால உருவாக்க முடியாது. அல்லேலூயா. அந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு தான் பிள்ளைகளை உண்டு பண்ண நான் வல்லவரா இருக்கிறேன். ஆனா உனக்கு நான் வல்லவரா என்னால தெரியல, உனக்கு பிள்ளைகளை எப்படி உண்டு பண்ணணும்னு எனக்கு தெரியல. அதனால நீ என்ன செய்யி, சர்பத்தோடு கூட போய் அவன் கற்றுக் கொடுக்குற வேசித்தனங்களை விபச்சாரத்தங்களை கத்துக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரா? உண்மையை சொல்லணும், சத்தியத்தையும் அறிவீங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினார், மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். இன்றைக்கு ஏமாற்றத்தோடு கூட க்ளோரி கண்களை கட்டிக்கொண்டு இந்த ஆசையான உணர்வுகள் எல்லாம் க்ளோரி இந்த இச்சையான காரியங்கள் எல்லாம் எனக்கு பிடித்திருக்கிறது என்பதற்காக கர்த்தர் க்ளோரி அமைத்தார். அதற்கு அப்புறமான காரியத்தை நம்ம அப்புறம் வரப்போறதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். ஆனா இங்க நடந்தது என்ன? அவள் புசித்தால் சர்பத்தினுடைய உடலை மாம்சத்தை அவள் தொட்டு அவள் பறித்து அவள் புசித்தாள், வாய் வழியாய் புசித்தாள். அல்லேலூயா. சர்பத்தினுடைய சரீரத்தோடு உடலோடு கூட அவள் உறவு கொண்டாள். அல்லேலூயா. அவன் கற்றுக் கொடுத்த பொல்லாத கிரியைகளிலே அவள் விழுந்து போனாள், அவள் தன்னை எழுந்து போனாள் என்று சொல்லி பார்க்க. சர்பம் யாரு? அது சகல காட்டு மிருகங்களிலும் நாட்டு மிருகங்களிலும் கேவலமாய் இவன் செய்து தள்ளப்பட்டவன்.
இவன் தான் ஏதேன்ல இருக்கும் போது இவன் எல்லா காட்டு மிருகம் நாட்டு மிருகங்களும் பிரதானமான மிருகமாய் இருந்தவன், பேசுகிற நடக்கிற தன்மை உள்ளவனாய் அவன் இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப புசித்தல் என்று பார்க்கும்போது ஏவாள் எதை அவள் புசித்தால்? சர்ப்பத்தினுடைய மாம்சத்தை அவள் புசித்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென், க்ளோரி. அவளுக்கு தெரியல, இதுவரைக்கும் சர்ப்பத்தோடு கூட அவ பேசி பேசி விளையாடி விளையாடி பழகி பழகி ஆமென் பேசின சர்ப்பம் தானே. ஹல்லேலூயா. இன்னைக்கு பேசுறது புதுசா தெரியல. ஹல்லேலூயா. அவன் சொல்றது புதுசா தெரியல. ஆமென். ஆனால் அவன் தொட, ஹல்லேலூயா, அவன் தொட தொட ஒரு பெண்ணுடைய சரீரத்தை தொடும்போது உண்மையாகவே அவள் மாம்ச கண்கள் திறக்கப்பட வேணும். தொட தொட ஆபாசமான வார்த்தைகளால அவள் பேசி பேசி வசியப்படுத்தி மயக்கி வஞ்சித்து அவன் தந்திரத்தினாலே ஏவாளுடைய சரீரத்தை அவன் தீட்டுப்படுத்தினான், அவன் கற்பழித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இதெல்லாம் மாற்றவே முடியாது, சத்தியத்தை மாற்றவே முடியாது. ஹல்லேலூயா, க்ளோரி. ஆமென். அவன் உண்டாக்கின கிரியைகளிலே, அவன் கற்றுக் கொடுத்த கிரியைகளிலே அவள் தன்னை கற்பை இழந்து போனாள் என்று சொல்லி பார்க்கிறோம். மிருகம், ஆமென், மிருகத்தோடு கூட உடல் உறவு ஆமென் செய்தாள். ஆமென். அது நிமித்தமா தன் கற்பை அவள் இழந்து போனாள். ஆமென். விபச்சாரம் செய்தாள். ஹல்லேலூயா. ஆமென், க்ளோரி. இதுதான் உண்மை. ஆமென். இதுக்கு மாறாக சொல்ல முடியாது. யாரா இருந்தாலும் சரி, உண்மைதான். பெண்ணா இருந்தாலும் சரி, ஆணா இருந்தாலும் சரி, ஆமென், ஊழியக்காரியா இருந்து தேவனுக்கு முன்பாக உண்மையாய், ஹல்லேலூயா, அவர் சத்தியத்தை விதைக்கிறதுல உண்மையாகவே ஆண்டவருக்கு முன்பாக நான் நன்றி சொல்கிறேன். மறைக்கிறதா லாபம் என்ன? ஆமென், க்ளோரி. உள்ளந்திரியங்களை ஊற்றி பார்க்கிற தேவன். நாம் விதைக்கிற வார்த்தை உண்மையான ஊழியக்காரி என்றால் உண்மையான சத்தியத்தை தைரியமாய் சாத்தானுக்கு முன்பாக சொல்ல வேண்டும். இன்றைக்கு சர்ப்பத்துக்குள்ளாக இருந்த சாத்தானே, ஆமென், க்ளோரி, ஏதேன் தோட்டத்துல, என் ஆண்டு உண்டாக்கின தோட்டத்துல, ஆமென், க்ளோரி, ஏவாளை நீ நாசப்படுத்தினாய். ஆமென். ஏவாளை கற்பழித்தால், ஏவாள் நாசப்படுத்தினால் அவளை வெட்கப்படுத்துவதற்காக நான் இதை சொல்லவில்லை. இன்னைக்கு இதுக்கு மேல எந்த ஒரு கிறிஸ்தவ பெண்களும் பெண்ணாய் யாராயிருந்தாலும் சரி, ஆமென், க்ளோரி, அவர்கள் தன் சரீரத்தை அற்பமாய் பலவீனமானவர்களாய் ஆபாசமான ஒரு வார்த்தைக்கு, அற்பமான ஒரு வார்த்தைக்கு தன் சரீரம் என்கிற தேவன் கொடுத்த சரீரத்தை வெளியேற பெற்ற பொக்கிஷமாயிருக்கிற அவருடைய ஆலயத்தை எந்த விதத்திலோ ஒரு மிருகத்தினிடமோ ஒரு மனுஷனிடத்திலோ, ஆமென், க்ளோரி, விலை போக கூடாது என்பதற்காக, ஆமென், ஒரு பெண்ணுக்கு கொடுக்கப்பட்டது அவளுடைய சரீரம். அதுதான் அவளுக்கு கற்பு. அதை இழந்துட்டா அவளோட வாழ்க்கை முழுதும் போச்சு. ஹல்லேலூயா, க்ளோரி. அவன் தந்திரமாய் அவன் நாசப்படுத்தினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். புசித்தல், எதை புசித்தால் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம், ஹல்லேலூயா, ஆமென், 6வது வசனத்துல நாம் வாசிக்கலாம். 3வது அதிகாரம் 6வது வசனத்துல பார்க்கும் பொழுது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, பறித்து புசித்து என்று சொல்லி. அப்ப சர்ப்பத்தின் மாம்சத்தை அவள் புசித்தாள். அப்ப எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ புசித்த பிறகு எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப ஏவாள் கற்பழித்து விட்டான், சர்ப்பம் கற்பழிச்சுட்டான். சாத்தான் நினைச்சபடி சர்ப்பத்துக்குள்ளாக இருந்து, சர்ப்பத்தினுக்குள்ள உடலில் இருந்து அவன் கொடுத்த வார்த்தைக்கு சர்ப்பம் கீழ்ப்படிந்து கச்சிதமாய் ஏவாளுடைய கற்பை ஆமென் அழித்தான். ஹல்லேலூயா, க்ளோரி. இப்ப இழந்துட்டான், எல்லா கற்பை இழந்துட்டான். ஏவாள் எல்லாம் இழந்துட்டான். அவ்வளவுதான். அதுக்கு மேல ஒரு பெண்ணுக்கு எதுவுமே கிடையாது. அவன் குப்பை தான். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? 7வது வசனத்துல இப்ப பாக்குறோம். இப்ப தன் சரித்தை அவள் இழந்துட்டாள். ஹல்லேலூயா. தன் கற்பை இழந்துட்டாள், பாவத்தை செஞ்சுட்டாங்க. சர்ப்பம் கற்றுக் கொடுத்த அந்த கிரிகளை செய்து, ஹல்லேலூயா, இங்கே ஆமென், தன்னை இழந்துட்டாங்க. மாம்ச கண்கள் எல்லாம் அந்த ஸ்பிரிச்சுவலான அக்னி கண்கள், ஆமென், அந்த சாயல் ரூபம் எல்லாம் மாம்ச உணர்வுகள் தூண்டப்பட்டு எல்லாம் இழந்து போனார்கள். ஹல்லேலூயா. மாம்ச கண்கள் தெரிஞ்ச உடனே ஐயோ நம்ம நிர்வாணியா இருக்கிறோமே. ஆமென், க்ளோரி. இது வரைக்கும் நிர்வாணியா தான் இருந்தாங்க. ஆமென். இப்பதான் நிர்வாணி அப்படின்னு தெரியுது. காரணம் என்ன? நமக்குள்ள பாவம் உள்ள ரத்தத்துக்குள்ளாக ஆமென் வந்துருச்சு. வந்த பிறகு அல்ல மாம்சத்தை புசித்து, ஆமென், க்ளோரி, சர்ப்பத்தினுடைய ரத்தம், சர்ப்பத்தினுடைய வித்து ஏவாளுடைய ரத்தத்துல கலந்து போனபடினாலே, ஹல்லேலூயா, சர்ப்பத்தினுடைய சரீரத்தோடு கூட அவள் உடல் உறவு கொண்டபடினாலே, ஹல்லேலூயா, பாவம் மனுகுலத்துக்கு ஏவாள் மூலமாய் ஆமென் புகுந்து போனது. ஹல்லேலூயா. சர்ப்பத்தினுடைய வித்து சாராளுக்குள்ளாக
புகுந்தது, கற்பித்தது. சர்ப்பம் தன் வித்தை ஏவாளுடைய கர்ப்பப்பையில புகுத்திட்டான். அல்லேலூயா. ரத்தத்துல கலந்துருச்சு. சர்ப்பத்தோட ரத்தம் ஏவாளுடைய ரத்தத்துல கலந்தாச்சு. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. அல்லேலூயா. ஆமென். இப்ப நிர்வாணி ஆயிட்டோம் அண்ணே என்ன செய்யறாங்க? முதல்ல நிர்வாணி ஆயிட்டோம். சரி, ஆதாம் ஏவாள் நம்ம 2 பேரும் நிர்வாணி ஆயிட்டோம் அப்படியே கேஷுவலா இருந்தாங்களா? இல்ல, உடனே அவங்க செஞ்ச காரியம் என்ன? அல்லேலூயா. பயந்து அவைகள் ஒளிந்து கொண்டார்கள். தப்பு செஞ்சாச்சு, நிர்வாணின்னு ஆயிட்டோம். அடுத்த செகண்ட் என்ன வருது? பயம். தேவனுக்கு பயப்படுகிற பயம். முதல்ல நம்ம எப்படி இருந்தோம்? 2 பேரும் நிர்வாணமா இருந்தோம். ஆனா 2 பேரும் இந்த தோட்டத்தில் நடந்து போய் பேசிட்டு இருந்தோம். எல்லா மிருகத்தோடு கூட நம்ம பேசிட்டு இருந்தோம். ஏன் இந்த சர்ப்பத்துக்கிட்ட கூட தான் நான் அப்படி பேசிட்டு இருந்தேன். ஆனா இப்ப எங்கிருந்து வந்தது அந்த பயம்? பயந்து. யாருக்கு பயந்து? தேவனுக்கு பயந்து. அல்லேலூயா. தன்னை ஒளித்து கொண்டார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 11வது வசனத்தை இவங்களே என்ன பண்றாங்க? க்ளோரி. தன்னை நிர்வாணி என்று அறிந்து, அல்லேலூயா, பயந்து ஒளித்து கொண்டார்கள். ஏன் ஒளியணும்? இதெல்லாம் இப்ப ஆண்டவர் அவங்களுடைய சாய்ஸ் கொடுக்குற. நான் சொல்றத சொல்லிட்டேம்மா, எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குது அப்படின்னா போய் பட்டுதான் அனுபவிப்பேன்னா என்ன பண்ண முடியும்? அல்லேலூயா. எனக்கு பிடிச்சிருக்கு, அவனுடைய கிரியைகளுக்கு தக்க பலன். நீ செய்யற கிரியை, நீ எந்த கிரியை நீ விரும்புற? அல்லேலூயா. நற்கிரியைகளை நீ விரும்புறியா? இல்ல அக்கிரம கிரியை, கெட்ட கிரியை நீ விரும்புறியா? ஒரு அடிமையை போல நீ இருக்கக்கூடாது. தான் சொல்ற காரியத்தை செய்கிறவர்களாய் தேவனுக்கு முன்பாக தூதர்கள் இருந்தார்கள். ஆனால் மனுஷன் தேவனுக்கு அடிமையாய் நான் சொல்றதை செய்யணும். க்ளோரி. நான் கொடுக்கறத சாப்பிடணும். இப்படி அடிச்சு என் வார்த்தைக்கு அவங்க அப்படியே ஏன் நிமித்தம் நான் கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும், நான் எனக்கு அடிமையா இருக்கணும்னு ஆண்டவர் சுதந்திரவாளியாய் அவன் இருக்கணும். அவனுடைய விருப்பம் என்ன அப்படின்னு தேவன் இடம் கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென். அவ இடம் கொடுத்தாரு. ஆனாலும் தேவன் எச்சரித்தும் அவன் எந்த கிரியைகளை அவன் விரும்பினான்? சர்ப்பத்தினுடைய கிரியைகளே அவன் விரும்பினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏவாள் விரும்பினான். இங்க நான் சொல்றது ஆதாம் அப்புறமா தான். ஆனா ஏவாள் ஒரு பெண் எந்த அளவுக்கு அவள் துணிகரமாய் க்ளோரி இருந்தது நிமித்தம் இன்னைக்கு பாருங்களேன் எவ்வளவு ஒரு வேதனை. அல்லேலூயா. க்ளோரி. மாசத்துல ஒரு 3 நாள் 6 நாள் க்ளோரி அந்த பீரியட்ஸ் ஆகிற அந்த டைம்ல ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை அவள் இழந்து போறான். தன் சரீரம் தளர்ந்து போய் தன்னுடைய அவளுடைய சரீரம் உதர போக்கினாலே அவள் சரீரமெல்லாம் பலனெல்லாம் இழந்து போய் எவ்வளவு பலவென்று அந்த நேரத்திலேயாவது நாம் உணர்ந்திருக்கிறோமா? அல்லேலூயா. உணர்ந்திருக்கிறோமா? ஆண்டவரை தேடி இருக்கிறோமா? என்றைக்காவது ஆண்டவரே நான் செய்த தவறு என்று சொல்லி ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டுக்கிறோமா? இன்றைக்கு அதை பலனாக்கி நம் சரீரத்தில் இருக்கிறதான பாவ உணர்வுகள் எல்லாம் பலனாக்கி எப்படி க்ளோரி சர்ப்பத்தினுடைய தந்திரத்தினால இன்னைக்கு ஒரு குடும்பத்தை எப்படி அழிக்கலாம்? ஒரு கணவனை ஒரு ஆணை எப்படி தன் வசியப்படுத்தி தன்னுடைய மடியில விழ வைக்கலாம், வஞ்சித்து வைக்கலாம், வசியப்படுத்தலாம். ஆபாசமான வார்த்தைகள், ஆபாசமான படத்தினாலே எப்படிப்பட்ட கீழ்த்தரமான அக்கிரம செய்களினாலே கிரியைகளினாலே இன்றைக்கு ஒரு குடும்பத்தை ஒரு ஆணை நாசப்படுத்துகிற கிரியைகள் உள்ள ஏராளமான கீழ்த்தரமான பெண்கள் இன்றைக்கு காணப்படுகிறார்கள். ஏன் கிறிஸ்தவ பெண்கள் கீழ்த்தரமான ஆலயத்துல ஊழியக்காரரோடு கூட ஊழியக்காரிகள் இப்படிப்பட்ட கீழ்த்தரமான காரியங்களாம் செய்கிறாங்க. காரணம் என்ன? நாம் சத்தியத்தை அறிந்திருந்தாலும் தேவனுடைய வார்த்தையை காலின் கீழ் போட்டு மிதித்து என்னுடைய இஷ்டம், என்னுடைய விருப்பம், எனக்கு என் சிந்தை எனக்கு என்ன சொல்லுதோ, என் சரீரம் எதுக்கோ நான் ஒப்பு கொடுக்கணும் நான் நினைக்கிறேனோ அதுக்கு தான் நான் கீழ்ப்படிவேன். அல்லேலூயா. க்ளோரி. நாம் அட்லீஸ்ட் ஆண்டவர் எழுதி கொடுத்த வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் உண்மை என்னன்னு நாம் தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அதை நாம் அறிஞ்சிக்கணும். அல்லேலூயா. அது தெரிஞ்சிருந்தாலும் அறிந்திருந்தாலும் அதுக்கு மிஞ்சி ஏவாளை போல மீறுதல் செய்து அவன் நாசப்படுத்தி அவள் தீட்டுப்படுத்தி கொள்வது அவளுடைய இஷ்டம்.
அல்லேலூயா. அந்த கிரிக்கு ஏற்ற பலனை கர்த்தர் அவர் கொடுப்பார். ஆனால் நாம சத்தியத்தை, வேதத்தை கிறிஸ்தவ பெண் என்று சொல்லிக் கொள்கிறோமானால் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் அறிந்திருக்க வேண்டும். இதை எல்லாம் நிர்வாணி என்று பயந்திருந்தாலும் ஆண்டவர் வந்து என்ன கேட்கிறாரு? 3வது அதிகாரம் 11வது வசனத்துல, அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? இது வரைக்கும் ஆண்டவர் ஆதாம ஏவாளையும் பார்த்து, நீங்க நிர்வாணியா இருக்கிறீங்க 2 பேரும் அப்படின்னு ஆண்டவர் எதனா சொன்னாரா? இந்த நிர்வாணி என்று சொல்லி யார் அறிவிச்சாங்க? அல்லேலூயா, க்ளோரி. சாத்தான். இவங்க 2 பேரையும் க்ளோரி அவமானப்படுத்தணும். இவங்க 2 பேரையும் ஆண்டவருக்கு முன்பாக வெட்கப்படுத்தணும். காலமெல்லாம் கண்ணீர் விடணும். அல்லேலூயா, க்ளோரி. அவன் திட்டத்தை நினைச்சு செய்து முடித்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அல்லேலூயா. விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். அல்லேலூயா, ஆமென், க்ளோரி. ஆதியாகமம் 3வது அதிகாரம் 12வது வசனத்துல 12வது வசனத்துல அங்க ஆதாம் கிட்ட ஆண்டவர் கேட்கிறாரு. அவன் சொல்றான், என்னுடனே கூட இருக்கும்படி தேவரே தந்த ஸ்ரீயானவள் விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தேன். அல்லேலூயா, ஆமென். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தபடியால் நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்ரீயானவள் சொல்றார், சர்வம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றார். இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான ஊழியக்காரரே, ஊழியக்காரிகளே, விசுவாசிகளே, கிறிஸ்துவ ஜனங்களே, இங்க தேவனுக்கு முன்பாக விசாரிக்கப்படும் பொழுது உண்மையை அவர்கள் அப்படியே ஒப்புக்கொண்டார். அல்லேலூயா. சப்பத்திரத்துல எப்படி அவள் முழு இருதயத்தோடு ஒப்பு கொடுத்து தன் சரீரத்தை அவள் தீட்டுப்படுத்தி கொண்டாலோ, பாவம் செய்தாலோ, பாவத்தை கற்றுக்கொண்டாலோ, அப்படியே ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டா, ஆண்டவரே நான் புசித்தேன். அல்லேலூயா, நான் புசித்த ஆண்டவரே. அப்ப புசித்தல் என்றால் என்ன? அல்லேலூயா, க்ளோரி. அனுபவிக்கிறது, ருசித்தல், வாழ்வழியாய் சாப்பிடுவது. க்ளோரி. இதை உதாரணமாய் நாம் பார்த்தோம். அல்லேலூயா, க்ளோரி. சர்ப்பத்தினுடைய மிருகத்தினுடைய சரீரத்தோடு கூட க்ளோரி ஏவாள் க்ளோரி மனுஷியா இருக்கிறவள் உறவு கொண்டாள். இது நிமித்தம் அவள் கற்பழிக்கப்பட்டாள். மிருகத்தினாலே, மிருகம் என்கிற சர்ப்பத்தினாலே அவள் கற்பழிக்கப்பட்டாள். யாராலே? சாத்தானாலே. அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட அவன் ஒத்துக்கிட்டா. இன்றைக்கு நீங்களும் நானும் ஒத்துக்க முடியல. சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. காரணம் என்ன? நம்ம ரத்தத்துக்குள்ள பாவம் இருக்கிறது. நம் பாவத்தை நாம் நேசிக்கிறபடினாலே, பாவத்தை நாம் புசிக்கிறபடினாலே, பாவத்தை நாம் ருசிக்கிறபடினாலே, நமக்குள்ளே எனக்குள்ளே அந்த பாவம் இருக்கிறபடினாலே பாவத்தை நாம் ஆதரிக்கிறோம். அல்லேலூயா. சர்வம் அன்றைக்கு ஏவாளை எப்படி வஞ்சித்ததோ இன்றைக்கும் க்ளோரி நம்மை வஞ்சித்து கொண்டிருக்கிறான் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் சத்தியத்தை அறிந்த நாம் ஏவாள் ஆண்டவருக்கு முன்பாக, நான் புசித்தேன் ஆண்டவரே, சர்வம் என்னை வஞ்சிச்சுது, நான் புசிச்சிட்டேன். அல்லேலூயா. அப்ப ஏவாள் எதை புசித்தாள் என்றால் சர்ப்பம் என்கிற மிருகத்தினுடைய சரீரத்தோடு கூட க்ளோரி அவள் உறவு கொண்டாள், புசித்தாள், கற்பழிக்கப்பட்டாள். இதன் நிமித்தமாய் பரிசுத்த சந்ததியை க்ளோரி தேவனால் உருவாக்க முடியாத ஒரு சூழ்நிலை அவள் உண்டு பண்ணாள். தன்னை அவள் சரீரத்தை அவள் தீட்டுப்படுத்தி கொண்டாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறபடி ஆதியாகமம் 3வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி அல்லேலூயா, க்ளோரி, அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ விருட்சம் என்று சொல்லப்பட்டிருக்கிறதுக்கும் கனி என்று சொல்லப்பட்டிருக்கிறதுக்கும் உதாரணமாய் தேவனாகிய கர்த்தர் மறைபொருளாய் கொடுக்கப்பட்டதான அர்த்தத்தை, ஆழத்தை அறிந்து கொண்டு அல்லேலூயா ஏவாள் செய்த அன்றைக்கு அவள் செய்த பாவத்தின் நிமித்தமாய்தான் இன்றைக்கு நாம் நமக்குள்ளே இருக்கிற ரத்தத்துக்குள்ள இனி பிறக்க போகிற எந்த ஒரு பெண் பிள்ளையானாலும் சரி அந்த பிள்ளைகளோட ரத்தத்துல பாவம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு கர்த்தர் மீது குற்றம் சாட்டாதபடிக்கு ஆண்டவரிடத்துல முழங்கால் படிக்கிட்டு, ஆண்டவரே என்னை மன்னியும், என் சரீரத்தை பரிசுத்தப்படுத்தும், எனக்குள்ளே ஏற்படுகிற பாவ
பாவமுள்ள இச்சையான உணர்வுகள், இச்சையான எண்ணங்கள். நான் ஆபாச படத்தை பார்த்து நான் கெட்டு போகிற ஆண்டவரே, மிருகத்தினுடைய கிரிகள் எல்லாம் க்ளோரி இன்றைக்கு நான் பார்க்குற ஆண்டவரே. அன்றைக்கெல்லாம் காசு கொடுத்து அதுக்குன்னே ஒரு தியேட்டருக்கு போவாங்க. இந்த படம், ஆபாசமான படம், இதெல்லாம் இங்கிலீஷ் படம், இதெல்லாம் பார்க்கறதுக்குன்னு நைட் ஷோல இப்படிலாம் போவாங்க. வலிமான கெட்டு போகிறதுக்குன்னே சீரிஞ்சு போகிறதுக்குன்னே போவாங்க, கூட்டமாக போவாங்க. அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு யூடியூப்ல போனாலும் சரி, அதுக்குன்னு கூகுளில் போனாலும் சரி, அதுக்குன்னே இருக்கிற நிறைய க்ளோரி ஃபேஸ்புக்கில் இஷ்டத்துக்கும் எங்கே வேணாலும் போய் அந்த ஒரு கையில் இருக்க அந்த ஃபோனுக்குள்ள எல்லா பாதாளத்தினுடைய கிரியைகள், சர்ப்பத்தினுடைய கிரியைகள், ஒரு சாத்தானை நம்மளுடைய கைக்குள்ளாக நாம் வைத்திருக்கிறோம். எதை நாம் விரும்புகிறோமோ அபாசமான கிரியைகளை நாம் பார்க்கிறோம். பார்த்து அதில் நாமே தீட்டுப்படுத்தி கொடுக்கிறோம். இன்றைக்கு நம்ம பார்க்கறதுக்கு எல்லாம் ஃபோனில் எல்லாமே வந்துருச்சு. ஆனால் அன்றைக்கு ஏவாளை எப்படி விழ பண்ணியிருப்பான். அல்லேலூயா. கிட்ட வந்து க்ளோரி அவன் சரீரத்தை தொட்டு ஆபாசமான வார்த்தைகளை பேசி அவள் வசியம் பண்ணி வஞ்சித்து தன் தந்திரத்தினாலே க்ளோரி சுத்தமுள்ள அவள் கற்பை அவன் சோறையாடினா. அல்லேலூயா. என்னங்க சிஸ்டர் இப்படிலாம் சொல்றீங்க? இப்படிலாம் பேசலாமா? ஒரு பெண் இப்படிலாம் பேசலாமா? பேசித்தான் ஆகணும். அல்லேலூயா. நானும் இதை சொல்லவில்லை என்றால் கர்த்தர் இடத்தில் அவர் கேட்பார். சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள், உங்கள் சரீரத்தை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. க்ளோரி. தேவன் அமைத்து கொடுக்கிற ஒரு நல்ல வாழ்க்கை துணை கணவனோடு கூட அவனோட வாழ்க்கையை செபத்தோடு கூட ஆண்டவரிடத்துல ஜெபிக்கிறவனாய், ஆண்டவரே என் வாழ்க்கையை கட்டும். அல்லேலூயா. என் குடும்பத்தை காத்துக்கொள்ளும். புத்தியுள்ள மகளா என் குடும்பத்தை பாதுகாக்கிற ஞானத்தை எனக்கு தார். சத்தியத்தை அறிந்து கொள்ள என் கண்களை திறந்தரலும். க்ளோரி. நம்முடைய பாவத்தை அறிக்கைட்டு இந்த ஓய்வு நாளிலே ஒவ்வொரு சகோதரியும் ஜெபிக்கிறவங்களா இருக்க வேண்டும். எனக்கேற்ற நல்ல கணவர் ஆண்டவர் கொடுத்தார் என்று சொல்லி வாழ்க்கையை எழுந்து போகாதபடி எந்த ஒரு பெண், எந்த ஒரு சகோதரியானவள் கர்த்தரை தெய்வமாய் அவரையே சார்ந்து கொண்டு அவருடைய கரத்தை பிடித்து குடும்பத்தை அவள் நடத்தி கொண்டு போவானால் கர்த்தருடைய கரம் அந்த குடும்பத்தை பாதுகாக்கும். ஏனென்றால் அவர் அமைத்து கொடுக்கிற ஏவாளுக்கு அவர் அவர் கரத்தினால அவர் சித்தத்தின்படி அமைத்து கொடுக்கிற அந்த வாழ்க்கையை ஒருவனாலும் அழிக்க முடியும். ஒரு மிருகம் அழிக்க முடியாது. ஒரு மிருகமும் ஏவாளை தீட்டுப்படுத்த முடியாது. க்ளோரி. ஜெபிக்கிற ஒரு சகோதரிகளாய், தன் பெற்ற பெண் பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறவர்களாய், சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறவர்களாய், புத்தியுள்ள பிள்ளைகளாய், நமக்குள்ள இருக்கிற ரத்தத்தில் இருக்கிற பாவத்தை எப்படி மேற்கொள்வது, இச்சை அடக்கம் உள்ளவர்களாய் ஒரு தாயானவள் தன் பிள்ளைகளுக்கு அவர் சொல்லிக் கொடுப்பான். ஆனால் நிச்சயமாகவே வேத ஆதாரத்தோடு கூட க்ளோரி கர்த்தருடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிற இருதயம் இன்றைக்கு தேவன் கொடுத்த கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவர் சத்தியத்துக்கு செவி கொடுப்போமானால் என்றைக்கும் பரிசுத்தமுள்ள ஒரு பெண்ணாய் அவருக்கு முன்பாக நாம் வாழ்வது நிச்சயம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.